ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு சாட்டர்டேங்க. ஸோ சாட்டர்டே ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. என்னோடய பையனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஃபுல்லாகவே எக்ஸாம் போயிட்டு இருந்ததுங்க. ஸோ ப்ரீ மிட்டம் தான் போயிட்டு இருந்தது. அதுக்கான ரிசல்ட் தாங்க இன்றைக்கி வந்து பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் வச்சு கூப்பிட்டுருந்தாங்க. எல்லா பேப்பர்ஸுமே கையில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அவன் எந்த மாதிரி எழுதியிருந்தான் அப்படின்னு சொல்லி செக் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா அவனோட கஷ்டப்பட்டு உட்காந்து அவனோட மெனக்கெட்டு நானும் தாங்க எல்லா போர்ஷன்ஸும் படித்து அவனுக்கு சொல்லி கொடுத்தேன். ஸோ அவனோட மார்க்ஸ் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தது. ஸோ 50 அவுட் ஆஃப் எல்லாமே வந்து 40க்கு மேலே தான் எடுத்திருந்தாரு. ஸோ ரொம்ப ஹாப்பி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனோட கிளாஸ் அட்மாஸ்ஃபியர் எல்லாமே வந்து உட்காந்து வந்து பார்த்துட்டு இருந்தோம். அங்கே வந்து ஒவ்வொரு பேரண்ட்ஸாக வந்து அவங்க டீச்சர்ஸ் கிட்டே பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்களும் பேசிவிட்டு அங்கேருந்து டைரெக்டாக கிளம்பிட்டோங்க. ஸோ கிளம்பினோடனே பார்த்தீங்கன்னா பசிச்சுது. நாங்கள் 1 மணிக்கே வந்து லஞ்சு சாப்பிட்டுட்டோம். ஸோ 3 o'clock அளவுக்கு தான் மீட்டிங் போயிருந்தோம். ஸோ திரும்பி வரும்போது பார்த்தீங்கன்னா ஜூஸ் கடையில் உட்காந்துக்கிட்டு ஜூஸ் குடிச்சிக்கிட்டு பிரெட் ஆம்லெட் ஆர்டர் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோங்க. நான் பார்த்தீங்கன்னா என்னோடய பையனுக்கு வந்து கொஞ்சம் சில்னஸ் கம்மியாக ஜூஸ் கொடுத்துட்டு நான் நல்லா சில்லுன்னு ஜூஸ் ஆர்டர் பண்ணேங்க. என் பையன் சும்மா இருப்பானா, டேஸ்ட்டை பார்த்துட்டு எனக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிட்டா பையன். ஜூஸு குடிச்சிட்டு இருக்கும்போதே பிரெட் ஆம்லெட் கொடுத்தாருங்க. டேஸ்ட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. நான் ஆர்டர் பண்ணவே இல்லை. பட் இருந்தாலும் அவர் கொடுத்ததுக்காக டேஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா சாஸே இல்லைங்க. நான் பார்த்தீங்கன்னா இந்த சந்தோஷ் சுப்ரமணியம் படத்தில் வர ஜெனிலியா மாதிரி தாங்க சாஸ் ஊற்றி சாப்பிடுவேங்க. ஸோ எனக்கு சாஸ் ஸ்பெஷலாகவே கேட்டு வாங்கிட்டேன். இவர் மயோனஸில் சாப்பிட்டுட்டு இருந்தார். சாஸ் வந்த சந்தோஷத்தில் எனக்கான பீஸில் மட்டும் ஃபுல்லாக சாஸை ஊற்றிட்டு நான் கட் பண்ண ட்ரை பண்ணுறேன், முடியவே இல்லைங்க. ஸோ இவர் சடனாக பார்த்தீங்கன்னா நானே ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி தான் சாப்பிட்டேன் அப்படின்னாரு. எனக்கு சிரிப்பு தாங்கவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் ஒரு வழியாக கட் பண்ணி நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேங்க. ஸோ ஜூஸு ஒரு வாய், அதோட பிரெட் ஆம்லெட் ஒரு வாய் அப்படின்ட்டு ஸோ எனக்கான பீஸை சாப்பிட்டுட்டு ஜூஸை குடிச்சிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. ஈவினிங் பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்டும் 2 பசங்களும் ஒரு பெரிய வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. என்னென்னு பார்க்குறீங்களா, கார்ன் எல்லாத்தையும் உரிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அதை வந்து பாயில் பண்ணி சாப்பிட்றதுக்காக எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாருக்குமே வீட்டில் கார்ன் ரொம்ப பிடிக்குங்க. ஸோ அதுக்கு வந்து பஞ்சமே இல்லை. ஸோ நாங்கள் வந்து ஜாம்பசார் மார்க்கெட் போயிருந்தோம். அங்கேருந்து தாங்க வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ அந்த vlog பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேங்க. ஸோ இது பாயில் ஆன உடனே பசங்களுக்கு நான் எல்லாமே எடுத்து வச்சு கொடுத்துட்டு இருந்தேன். ஒரு 5 கார்ன் பார்த்தீங்கன்னா 100 ரூபான்னு சொல்லி வித்துட்டு இருந்தாங்க. இதே ரேட்டில் தான் நான் கோயம்பேட்லேயும் பார்த்தேன். ஸோ நல்ல ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்தது. அதனால் வந்து வாங்கிட்டு வந்துட்டேங்க. ஆஹா, ஃப்ரெஷ்ஷான கார்ன் சுட சுட அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க. குக் பண்ணும்போதே அவ்வளோ வாசமாக இருந்தது. ஸோ 10 நிமிஷத்தில் சூடான கார்ன் குக் ஆகிடுச்சிங்க. பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் பிளேட்டில் ஒன்று வச்சு கொடுத்துட்டேன். அவங்களும் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸாக ஆசையாக உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவ்வளோதாங்க, ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்ஸோட இந்த vlog-ஐ முடிச்சுக்கிறேன். பாய்.